இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வைவல் மூவிய பத்தி தான் பார்க்க போறோம். அந்த படம் பேரும் பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பனிப்பிரதேசத்துல மாட்டிக்கிறாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா அதுலருந்து எப்படி தப்பிச்சு வெளிய வராரு, எப்படி சர்வை பண்றாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த கதை. கிட்டத்தட்ட IMDbல பார்த்தீங்கன்னா 6.8 ரேட்டிங் குடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவி. சரி வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பனிப்பிரதேசத்துல ஏதோ குழி பறிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழி SOSன்னு போட்டு எழுதியிருப்பாரு. அதாவது எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி யாரோ ஃபிளைட்ல பிறந்தா தெரியும்ல அப்படிங்கறதுக்காக பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆகி இவர் இங்க மாட்டிக்கிட்ட மாதிரி காமிப்பாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இவர் தூண்டி எல்லாம் போட்டு இவர் உணவுக்கு சாப்பாடு வேணும்ல, அதனால தூண்டி எல்லாம் பக்கத்துல போட்டு மீன் பிடிக்கலான்ட்டு ஒவ்வொன்னா பாத்துட்டு இருப்பாப்ல. அப்போதைக்கு அங்க பாத்தீங்கன்னா சலசலன்னு ஒரு சவுண்ட் வரும். ஏன்னா அந்த மீன் தூண்டில பாத்தீங்கன்னா மீன் மாட்டிக்கும். உடனே அதை எடுக்கும் போது அவருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீனா எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ்ல அதை வந்து ஒரு பதப்படுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா அங்க ஐஸுக்கு பஞ்சம், அதனால அதுல இருக்கிற ஐஸ் எல்லாம் எடுத்து இப்படி பதப்படுத்தி வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கிராஷ் ஆகி கிடந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு பிளேனு, அதுலதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்காப்புல. அதுல பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இந்த மீனை பிடிச்சாரு பாத்தீங்களா, அந்த மீனை வெட்டி அப்படியே பச்சையா சாப்பிடுறாப்புல. அவருக்கு அந்த மீன் பிடிக்கல சொல்ல போனோம், இருந்தாலும் வேற வழி இல்லை இல்லையா, அதனால சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பாக்ஸை வச்சு ஆளு திருவிட்டு கிடக்குறாப்புல. அது பாத்தீங்கன்னா சிக்னல் அனுப்புறதுன்னு நினைக்கிறேன் இவர் இருக்கிற இடத்துக்கு. அவரை பாத்தீங்கன்னா அது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு மேனுவலா போட்டு அதை திருவிட்டு இருப்பாப்புல. அது அந்த பல்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அதை முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு வந்து ஸ்டே பண்ணி தூங்கிடுறாப்புல. அப்படியே சீனை கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எப்பயும் போல அந்த மீன்லாம் தூண்டில் போட்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் போய் செக் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறாப்புல. ஒவ்வொரு தூண்டிலாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா ஒரு பெரிய கால் தடம் இருக்கு. அது பனிக்கரடியோட கால் தடம். என்னடா இது, அங்கிட்டு மீனை பாக்குறாரு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீதியை போட்டுட்டு போயிருக்கு. உடனே ஆள் தெரிச்சு மறுபடியும் அவரோட பிளேனுக்குள்ள ஓடி போயிடுறாப்புல. போயிட்டு அங்க இருந்து பாக்குறாப்புல எங்கிட்டாவது கரடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் இருக்காது. அப்படியே சீனை கட் பண்ணா மறுபடியும் அந்த சிக்னல் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு மறுபடியும் சுத்திட்டு கிடக்குறாப்புல சிக்னல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்படியே மலை ஏறி பாக்குறாப்புல. சுத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு காக்காவோட காணோம். சுத்தியும் பாத்தீங்கன்னா அப்படியே பனிப்பாறைகளா இருக்கு. கீழே பார்த்தா ஒரு கரடி நடந்து போயிட்டு இருக்கு, அதாவது வெள்ளக்கரடி பனிக்கரடி. சரி இவரும் பாத்தீங்கன்னா கேஷுவலா தூரத்துலதான் இருக்குன்னு சொல்லிட்டு இவரோட பிளேனுக்கு போய் தூங்கிடுவாப்புல. மறுபடியும் பாத்தீங்கன்னா விடியுது. மறுபடியும் ரொட்டீன் லைஃப். அந்த SOSன்னு போட்டிருக்காரு பாத்தீங்களா, மறுபடியும் படியும் இல்லையா அந்த பனிமலை பெயறனால, அதனால மறுபடியும் போய் அதெல்லாம் கிளீன் பண்ணி விட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த மீன் இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதை எடுத்து ஒரு பதப்படுத்தி விட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இதை வச்சு சுத்த ஆரம்பிச்சிருவாப்புல. அப்போதைக்குன்னு பாத்தீங்கன்னா கிரீன் லைட் ஏரிய ஆரம்பிச்சிரும். உடனே அங்க சுத்தியும் முத்தியும் பாப்பாப்புல எதுவும் ஃபிளைட்டோ இல்ல எதுவும் ஹெலிகாப்டர் ஏதோ வருதா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருக்கும். உடனே ஒரு பயங்கர சந்தோஷமாயிரும். அந்த பெட்டிக்குள்ள இருக்க ஒரு சிக்னல் கொடுப்பாங்க பாத்தீங்களா வானத்துல இருக்க ஃபிளைட்டுக்கெல்லாம், அந்த இதை கொண்டு போய் எடுத்துக்கிட்டு மேல சிக்னல் காமிச்சிட்டு இருக்காப்புல. நான் இங்கே தான் இருக்கேன், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா கூப்பிடுறாப்புல. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பாத்துருவாங்க. பார்த்தோன்னே பக்கத்துல வந்து இவர் காப்பாத்தலாம் ரெஸ்கியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்படியும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா புயல் ஓவரா இருக்கனால அவங்களால கிட்டவே நெருங்க முடியாது. உடனே பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரும் கிராஷ் ஆயிரும். இவரு பாத்தீங்கன்னா சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி செவனேன்னு போயிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு அவங்களும் உழுவஸ்டாப்ல. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ண வந்தவங்களும் ரெஸ்கியூ பண்ண போயிட்டு இருப்பாப்ல. அங்க போய் பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல அந்த ஹெலிகாப்டர்ல போய் பாப்பாப்ல. அதுல பாத்தீங்கன்னா 2 பேர் மொத்த பைலட் இருப்பாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஆணு, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பெண்ணு. அதுல ஆணை போட்டு தள்ளிடுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கும். அப்புறம் இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா பொண்ணு இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சுயநினைவே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனா கண்ணை முடிச்சு பார்ப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்டு கிட் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து வயிற்றுல அந்த கிழிச்ச பகுதியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாப்ல. பண்ணிட்டு வெளியே ஒரு பயங்கர புயலா இருக்கனால அந்த ஹெலிகாப்டர்லயே பாத்தீங்கன்னா தூங்கிடுறாங்க. அங்கேயே மறுபடியும் பாத்தீங்கன்னா விடியுது. காலையில பாத்தீங்கன்னா உடனே எந்திரிச்சு அந்த ஹெலிகாப்டர்ல என்னென்ன இருக்குன்னு தொலை பார்ப்பாப்ல. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் இந்த மேகி பாக்கெட் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அப்படியே பச்சை எடுத்து நொறுக்குன்னு சாப்பிட்டு இருப்பாப்ல. அப்படியே அவரையே மறந்துடுவாப்ல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றாருல்ல, அதனால அவரையே மறந்து இது பண்ணிடுவாப்ல. மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டருக்கு வெளியில வந்து சரி யாராவது மீட்க வந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா 2 பேர் இன்னும் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவாப்ல. எழுதிட்டு அந்த ஹெலிகாப்டர்லயே பாத்தீங்கன்னா அந்த பனியெல்லாம் வச்சு இழுப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கேட் போர்டு மாதிரி இருக்கும், அதை வச்சு அந்த ஹீரோனையும் இழுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போய் அவரோட பிளேன் கொண்டு போயிடுவாரு. ஏன்னா அது கொஞ்சம் நீளமா இருக்கும் இல்லையா, ஆள் உள்ள தங்குறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். அதனால அங்க போயிட்டு அவங்கள தங்க வைப்பாங்க. அங்க தங்க வச்சுட்டு படுக்க வச்சுட்டு அவங்களோட ஐடி கார்டெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா தாகத்துல கொஞ்சம் தண்ணியும் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கறாப்புல. அவங்களும் பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் வாய் முழுகுது, பேச ட்ரை பண்றாங்க. இவரு பாத்தீங்கன்னா சரி
ரொம்ப குளிரில் இருப்பாங்களாட்டிருக்கு. அவங்க கையை வந்து மடக்கி மடக்கி இது பண்ண சொல்லலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கையை மடக்கி மடக்கி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்றாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால சுத்தமாக உடம்பு அசைக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவங்க உடம்புல காயம் வந்து பயங்கரமாயிருச்சு. படுத்த படுக்கையாவே இருக்காங்க நம்ம ஹீரோயினி. அப்படியே நம்ம ஹீரோயினியை படுக்க வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து இது மாதிரி இங்க நான் பக்கத்துல போயிட்டு வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல எழுதிட்டு போவாரு. ஏன்னா எந்திரிச்சு ஆளை காணான்னு தொழக்கூடாது இல்லையா, அதனால இது எழுதி பக்கத்துல வச்சுட்டு போவாப்புல. அங்க போயிட்டு அந்த ஹெலிகாப்டர் விழுந்துச்சு பாத்தீங்களா கிராஸ் ஆகி, அதுல போயிட்டு அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவாப்புல. அங்க பாத்தீங்கன்னா இந்த இறந்து கிடக்குறாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட இருந்து ஜர்க்கின்னு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கயிறு இதெல்லாம் எடுத்துருவாப்புல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அடுப்பும் சிலிண்டர் அடுப்பு மாதிரி சின்ன அடுப்பா இருக்கும், அதையும் எடுத்துக்குவாப்புல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டர் சின்ன லைட்டர் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துக்குவாப்புல. அதை பார்க்கவும் தான் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லைட்டர் இருக்கும், ஏன்னா குளிர்லயே இருக்காரு பாத்தீங்களா, அந்த மாதிரி லைட்டர் இருக்கும்போது ஏதாவது அடுப்பத்தை வச்சு இது மாதிரி பண்ணலாம் இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷப்படுவாப்புல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் பின்னாடி இந்த பனியெல்லாம் ஒரு ஸ்கேட் இது இழுப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொருள்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கும், அதையும் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு கிளம்பிடுவாப்புல. எடுத்துட்டு அவரோட பிளேனுக்கு போவாப்புல. அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டவ்வை பத்த வச்சு அப்படியே குளிர் காயிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நெருப்பா பாக்குறாரு இல்லையா, அதனால அவருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு அந்த டிஞ்சர் மாதிரி இருக்கும், அதை வந்து காயத்துல ஊத்தி அதுக்கு கிளீன் பண்ணிட்டு இருப்பாப்புல. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி போட்டோ பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க, அவரோட ஒய்ஃப் அவங்க மகளையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரி இருக்கும், அதை எடுத்து இவர் இங்க இருந்து நம்ம இங்கே இருந்தா நம்ம உயிர் பழைக்க முடியாது, இங்க இருந்து நம்ம வெளியே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்துக்கிட்டு எது தெற்கு திசைன்னு பாத்துக்கிட்டு அதுல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா மார்க் பண்ணிட்டு இருக்காப்புல. ஏன்னா இங்கேயே நம்ம ரொம்ப நாள் ஓட்ட முடியாது இல்லையா, ஹீரோனிக்கு வேற உடம்பு சரியில்லை இல்லையா, அவங்களை எப்படியாவது இவருக்காண்டி இல்லைனாலும் அவங்களுக்காக போய் காப்பாத்தி ஆகணும் இல்லையா, அதனால அந்த மேப்பை எடுத்து செக் பண்ணிட்டு இருப்பாப்புல. உடனே பாத்தீங்கன்னா வெளியே போய் அந்த மீன் இதை செக் பண்ணி பார்ப்பாப்புல. அதுல பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா கொஞ்சம் ஒரு மீன் மாட்டி இருக்கும், அதை பார்க்கவும் பயங்கர சந்தோஷமாயிரும். உடனே வீட்டுல தான் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த மேகி இதெல்லாம் போட்டு அந்த மீனை வெட்டி வெட்டி போட்டு சமைப்பாப்புல. பார்க்கும்போது நமக்கே எச்சி ஊறுது. உடனே பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சோண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம ஹீரோயினிக்கு ஊட்டி விடுறாப்புல. ஏன்னா அவங்களுக்கு தான் அசைவே இல்லையே, முகம் மட்டும்தான் அந்த வாயை செய்து கொஞ்சம் பேச முடியுது, கண்ணு அப்பப்ப திறந்து பார்க்குது, அவ்வளவுதான். அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விட்டு இது பண்ணிட்டு இருக்காப்புல. உடனே பாத்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த நாள் விடியுது. மறுபடியும் அந்த சிக்னல் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு மறுபடியும் திருவ ஆரம்பிச்சிருவாப்புல. ஏதாவது ஃபிளைட் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு. வராதுதான், இருந்தாலும் நம்பிக்கை தான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணி விடுறாங்க, அந்த காயத்தையெல்லாம். அப்போதைக்கு பாத்தீங்கன்னா பயத்துல அவங்க கையை பிடிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த மேப் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தயார்படுத்துறாப்புல. அவருக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு அதான் அந்த ஒரு வண்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல வச்சுட்டு கிளம்பிடலாம் சொல்லிட்டு அந்த பதப்படுத்தின மீன்லாம் எடுத்து வச்சுட்டு மொத்தமா, அதாவது 4-5 நாளைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாப்புல, தண்ணியில இருந்து எல்லாமே. நம்ம ஹீரோனியை பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல அந்த வண்டியில ஏத்தி விட்டு ஃபுல்லா தார் பாய் மாதிரி இருக்கு, அதெல்லாம் போட்டு விட்டு ஃபுல்லா ஜர்க்கின்லாம் போட்டு விட்டு குளிராத மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்புறம் இவர் இருந்த பிளேன்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி 2 பேர் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கர் எடுத்து எழுதி வச்சிடறாரு. ஏன்னா இங்க வந்தாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, ஒரு 2 பேர் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எழுதி வச்சிருவாப்புல. உடனே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாப்புல ஹீரோயின் இழுத்துக்கிட்டு. அவரு ஒவ்வொரு இடத்தையும் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கரை வச்சு டார்க்கா குறிச்சுக்கிறாப்புல. இவ்வளவு தூரம் நம்ம ரீச் ஆயிருக்கோம், இவ்வளவு தூரம் நம்ம ரீச் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருட்டாயிருது. உடனே அங்க ஒரு பனிக்கோகையில பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவரோட குடும்பத்தை எல்லாம் பாத்துட்டு இருக்காப்புல. இது மாதிரி அந்த அடுப்பு கொண்டு போனாங்க பாத்தீங்களா, அதுல மறுபடியும் சமைச்சு ஹீரோனிக்கெல்லாம் ஊட்டி விட்டு இவனும் சாப்பிட்டு இருக்காப்புல. நம்ம ஹீரோ போற வழியில பாத்தீங்கன்னா யாரோ ஆல்ரெடி மாட்டி ஒரு கொடியை மாட்டி வச்சிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆல்ரெடி யாரோ இது மாதிரி இந்த இடத்துல மாட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை மாதிரி வருது. இது எப்படி தாண்ட போறோம், ஏன்னா வேற வழி இல்ல, இந்த மலை மேல ஏறி தான் போய் ஆகணும். இவர் வேற தனியா இருந்தா கூட ஏறிடுவார் இல்லையா, இவர் கூட வேற இவங்களை ஹீரோனியை வச்சு இழுத்துட்டு வராங்க பாத்தீங்களா, அதனால எப்படி ஏறணும்னு யோசிப்பாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா மேல போய் ட்ரை பண்ணி பார்த்தரலாம்னு சொல்லிட்டு மேல போயிட்டு ஃபர்ஸ்ட் பொருள்லாம் இழுத்துறாங்க, கரெக்டா இழுத்துருவாப்புல. அடுத்து மறுபடியும் சரி ஹீரோனி இழுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இதை வச்சு ஸ்ட்ரக்சர் வச்சு இழுப்பாங்க, ஆனா இழுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. மறுபடியும் 2வது வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த மேப்பை மறுபடியும் அடிச்சு விட்டு மறுபடியும் மேப்பு போடுவாப்புல. சரி வேற வழி மூலியமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அது சுத்தா இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோனியை காப்பாற்றணும் இல்லையா, அதனால போயிடுவாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த நாள் முடியுது. ஒரு குகையில தங்குற மாதிரி காமிக்கிறாங்க. மறுபடியும் அந்த மீன் மேகி இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் சமைச்சு ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறாப்புல. எப்படி ஜுரம் இருக்கு, எப்படி அவங்க உடல்நிலையெல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு நம்ம ஹீரோ. அவர் அந்த குகையில தங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பனிக்கரடி வந்துடும். அது பாத்தீங்கன்னா அந்த குகையை பிடிச்ச நோண்டிக்கிட்டு இருக்கும், எப்படியாவது இவங்களை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு. அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கவும் ஒன்றும் முடியாது. சரி வாயை உள்ள விட்டு பார்க்கவும் ஒன்றும் முடியாது, ஏன்னா சின்னதாக அது முக அளவுக்கு தான் அந்த இதே இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா உடனே அந்த சிக்னல்
காமிப்பாங்க இல்லையா, அதை பத்த வச்சு உடனே அந்த கரடியை வந்து அது முகத்து மேலே அடிக்கிறாப்புல. அதுவும் பாத்தீங்கன்னா பயந்துட்டு ஓடிடுது. மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவரும் மறுபடியும் ஹீரோயினை வச்சு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவாப்புல. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான பனிப்புயல் அடிக்கும். இவங்களால பாத்தீங்கன்னா நடக்க கூட முடியாது. சரி இதுக்கு மேல நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா நட்டமா நிப்பாட்டி விட்டு அதுக்கு சைட்ல படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு படுத்துக்குவாங்க. ஏன்னா அப்போதைக்கு தங்கறதுக்கு வேற இடம் கிடைக்காது. சரி அப்படின்னாச்சும் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அது மாதிரி படுப்பாங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரே அந்த இதுல ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்துக்குவாங்க. காலையில பாத்தீங்கன்னா பனி பாத்தீங்கன்னா ஃபுல்லா மூடி இருக்கு. அதுல இருந்து அப்படியே எந்திரிச்சு வர மாதிரி காமிக்கிறாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இழுத்துட்டு போயிட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு நெருப்பை மூட்டி விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சரி நம்ம ஹீரோயினுக்கு தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறாப்புல தண்ணி வாய்க்குள்ளேயே போக மாட்டேங்குது. முகத்துல எந்த அசைவும் இல்ல. சரி கையை பிடிச்சு பார்க்கலாம், அதுல ஏதாவது அசைவு இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு பாக்குறாங்க. அதுலயும் அசைவு இல்ல. சரி தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோவுக்கு இவங்க இறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பாத்தீங்கன்னா உட்காந்துருவாப்புல யோசிச்சுக்கிட்டு. அப்போதைக்கு அவங்க உடம்புல செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அவங்களோட குடும்ப போட்டோலாம் இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பொண்ணெல்லாம் இருப்பாங்க. அந்த போட்டோலாம் இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்புல. உடனே பாத்தீங்கன்னா அந்த பொருள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இதுல வச்சுக்கிட்டு ஹீரோனை அங்கேயே விட்டுட்டு கிளம்பலான்ட்டு கிளம்புவாப்புல. அப்போதைக்கு அங்க ஒரு செடி பாத்தீங்கன்னா அந்த பாறைக்கு நடுவில் முளைச்சிருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல. அதை பார்த்துக்கிட்டே பின்னாடி கால் வைப்பாப்புல. ஒரு குழி மாதிரி இருக்கும், அதுல உள்ள விழுந்துருவாப்புல. உடனே பாத்தீங்கன்னா விடிகிற மாதிரி காமிக்கிறாங்க. விடியும் போது அந்த பாறைக்கிடியில அவரோட கால் மாட்டியிருக்கு. அவர்னால சுத்தமா எடுக்கவே முடியாது. முயற்சி பண்ணி பார்ப்பாரு, சுத்தமா எடுக்கவே முடியாது. சரி வேற வழி இல்லையா, அதனால வெளியே வந்துதான் ஆகணும், உயிர் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்த ஃபோர்ஸ்ல தானே உள்ள போயிருக்கோம், அதே ஃபோர்ஸ்ல வெளியே இழுக்கலாம்னு சொல்லிட்டு நம்புவாரு. ஒரு 2-3 வாட்டி நம்பும்போது 3ஆவது வாட்டி வந்துடும் காலு கிழிச்சுக்கிட்டு. உடனே பாத்தீங்கன்னா கால் கொஞ்சம் கொஞ்சமா நொண்டி தான் நடப்பாப்புல. மறுபடியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு சின்ன கோல் மாதிரி வெளிச்சம் இருக்கும், அதை வச்சு நடந்து போய் வெளியே வந்துருவாப்புல. வெளியே வந்துட்டு ஹீரோயினை பார்க்கலான்ட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கலான்னு போவாப்புல. அங்க பாத்தீங்கன்னா அந்த இதை பிரிச்சு பார்ப்பாரு. உள்ள பாத்தீங்கன்னா ஹீரோயின் உயிரோட இருப்பாங்க. உடனே இவருக்கு அழுக வந்துடும். என்னை மன்னிச்சிருங்க சொல்லி அந்த ஹீரோயின் கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாப்புல. ஏன்னா இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி தானே விட்டுட்டு போனாப்புல. அதனால வந்து சாரின்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. இவங்களும் பாத்தீங்கன்னா விட்டுட்டு எங்க போனீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. சாரின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா காலில் பயங்கரமான அடிபட்டு இருக்கும். ஒரு குச்சி எடுத்துட்டு அதை ஊனிட்டு நடந்து போயிட்டு இருப்பாப்புல. இடையில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று ஒரு மலை மாதிரி இருக்குமா, ஏறவே முடியாது சுத்தமா அவர்னால. அதனால அந்த வண்டியில இருக்கிற பொருள்லாம் எடுத்து கீழே போட்டு எப்படியோ மேல நம்ம ஹீரோயினி கூட்டு போகலான்ட்டு கீழே போட்டுட்டு இருப்பாப்புல. போட்டு சரி மேல போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போவாப்புல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர்ல ஒரு 2 பேரும் வந்திருப்பாங்க. வந்துட்டு அங்க நின்று ஏதோ செக் பண்ணிட்டு இருப்பாங்க. சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்களே நம்ம தெரியல. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கதறுவாப்புல திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க எவனும். உடனே அவர் கையில ஒரே ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்காண்டி ஒரு சின்ன இது மாதிரி வச்சிருக்காப்புல. அதுலயும் புகை அடிச்சு பாக்குறாப்புல. ஒருத்தரும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. சரின்ட்டு இவர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்பிக்கையே போயிருது. என்னடா பண்றதுன்னு தெரியாம அந்த ஜர்க்கின் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து அந்த சிக்னல் காட்டுற இது மேல போட்டு எரிப்பாப்புல. அப்ப புகை அதிகமா வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால அதை போட்டு எரிச்சு மேல அங்கிட்டு இங்கிட்ட ஆட்டுவாப்புல. ஆனா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அந்த ஹெலிகாப்டர் பேசாட்டுக்கு போயிடும். இவரும் பாத்தீங்கன்னா ஹீரோயினியை வெளியே சரி நம்ம வாழ்க்கையை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இழந்து இருப்பாப்புல. ஏன்னா அவங்க எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க, இவங்கனால முடிஞ்சது. இவங்கனால பாத்தீங்கன்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியல. இவருக்கும் காலில் அடி பயங்கரமா பட்டுருச்சு, உணவும் இல்லை, எதுவுமே பண்ண முடியாதுங்கிற நம்பிக்கை விட்டுருவாங்க. இவரும் பாத்தீங்கன்னா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் படுத்திருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எப்படி வரும்னு தெரியாது, வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த படம் முடியுது. படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல படத்தோட வந்து சந்திப்போம். பாய்.